அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மூவாவின் மணிமொழிகள். 1. எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும். அதுதான் பெரிய அடிப்படை. உண்மையான எண்ணமும் உள்ளம் கலந்த பேச்சும் சேர்ந்தால் உருப்படியான செயலாவது செய்யும். உலகம் கொல்லாதது என்று யார் மேலோ பழியை போட்டுவிட்டு ஒதுங்கக்கூடாது. நமக்கும் அந்த தீமையில் பங்கு உண்டு, பொறுப்பு உண்டு என்று உணர வேண்டும். உண்மையான உணர்ச்சியால் உந்தப்படும் போது மெலியவர்களும் வலியவர்களாய் உயிர் பெற்று எழுவார்கள். மன அமைதி உள்ள போது உடம்பும் நல்ல அமைதி பெறுவது இயற்கை. அறிவுத்திறன் உடையவர்கள் எந்த சிறு வேலையில் ஈடுபட்டாலும் தனிப்பெயர் பெற முடிகிறது. ஓர் உயிரின் அன்புக்கு பணிவதுதான் காதல். உலகத்தாருக்கு அடிமையாவது காதல் அல்ல. எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு ஐயா அவர்களுக்கு, நமது திருக்குறள் மாமுனி முனைவர் டாக்டர் ப. தாமோதரன் ஐயா அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். இந்த குரலுக்கேற்ப அந்த இறைவனையும் அந்த இறைவன் சங்கம் வைத்து வளர்த்த நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி நமது தாமோதர ஐயா முனைவர் அவருடைய நல்லாசியுடன் இங்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர்கள், ஆன்றோர்கள், அன்பு உள்ளங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கல்லுக்கு முன் தோன்றி கடவுள் பின் தோன்றி மல்லுக்கு நிற்கின்ற தமிழே உன் சொல்லுக்கு நிகரேது தமிழே என்பதற்கேற்ப திருக்குறள் பரப்பி தமிழுக்கு தொன்றாற்றி வரும் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் ஒரு நுட்ப பார்வை பற்றி பேச வருகிறார். அடுத்ததாக கவிஞர் உதயகுமார் அவர்களை வரவேற்கிறேன். பின்பு வள்ளுவரின் திருக்குறளை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடு இணையற்ற செயலாக செய்து கொண்டிருக்கும் நமது டாக்டர் வி.சி. கமலக்கண்ணன் ஐயா அவர்களை மனமாற வாழ்த்தி அவரை அன்போடு வரவேற்கிறேன். பின்பு வாழ்த்து கூற புலவர் வெங்கடேசன் ஐயா அவர்களையும், திரு சந்திரசேகரன் ஐயா மற்றும் திரு ராஜேஷ் ஐயா அவர்களையும், திருமதி கோமதி மேடம் அவர்களையும் அன்புடன் மனமாற அழைக்கிறேன். இவ்விழாவின் மைய நிகழ்வான திருக்குறள் தேசிய நூலானால் என்னும் நூல் வெளியிட்டு இந்த அருமையான நூலில் பதிப்பாசிரியர் ப. தாமோதரன் ஐயா மிகவும் அவர் வாழ்க்கையே திருக்குறளுக்காக அர்ப்பணித்து அன்றாடம் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அவருக்கு எல்லாரும் சேர்ந்து வரவேற்போம். பின்பு வெளிநாட்டில் இருந்து கொண்டே நமக்காக ஒரு தன் எழுத்திலேயே உலகையே வலம் வரும் பெண்ணிய சிந்தனையாளர், உலகையே வலம் வந்து கொண்டிருக்கும் தமிழ் கல்விக்கு பரப்பிக் கொண்டிருக்கும் கண்டமிட்டு கண்டம் சென்று தமிழை வளர்க்கும் திருமதி நெல்லை ஆனந்தி அவர்களை வரவேற்க முடியாது. ஆனால் மனதார நன்றியை கூற வேண்டும். அவர்களுக்கு குரல் வழியாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நூல் வெளியிடுவதற்கு மேலும் மிகவும் அவர் நமக்கு உதவியாளராக இருந்திருக்கிறார். அதற்காக நம் மனமாற அவருக்கு நன்றி கூறுகிறேன். பின்பு இந்நூலை வெளியிடுவர் தமிழ் பற்றாளர் அன்பழகன் ஐயாவை அவரையும் வரவேற்று, பின்பு அதை பெறுபவர் டாக்டர் அமுதா அவர்களுக்கு என் மனமான விஞ்ஞானி மண்டல வானிலை மையம் அவர்களையும் மனமாற வரவேற்கிறேன். இந்நூலை பற்றி திறனறிவு செய்ய வந்துள்ள தமிழ் பெரியார் திருவிக்கா விருதினர் திரு ராஜா மற்றும் திரு சங்கர் கனகரன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது இந்த பெருந்தகை டாக்டர் மூவா சமுதாய சிற்பி விருது 2024 மிகவும் அனைவரும் ஆவலுடன் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நபர் பெரும் மிஸ்டர் திருமிகு பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்கள் சிறந்த பண்பாளர். அது மட்டும் அல்லாமல் தமிழ் பற்றாளர். அனைத்து பிள்ளைகளுக்கும் திருக்குறள் போய் சேர வேண்டும் என்ற நல்லம் உள்ள படைத்த அவர் மனமாற வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றொரு விருதாளர் திரு மல்லப்பன், ஒரு சிறந்த சமூக அக்கறையாளர். அவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பின்பு அனைவரும் அறிந்ததே திருக்குறள் வழி இல்லற மாட்சிமை விருது 2024 பெறும் திரு கிருஷ்ணகுமார் மற்றும் மகாலட்சுமி கிருஷ்ணகுமார் தம்பதிகளை மனமாக வரவேற்கிறேன். வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன்.
நம்ம அனைவரும் இசைவிருந்து அனைவரும் பேச்சையே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சேஞ்ச். இப்போ ஒரு இசை விருந்து கொடுக்கறதுக்கு நமது திருவிக்க பேச்சு பயிலங்கம் ஞான தர்ஷன் கிளை மாற்றுத்திறனாளி மாணவிகளையும் மனமாற வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஒழுங்குதல் செய்து நமது தொழில்நுட்ப மாமனை வசீகர போது அவர் திருவிக்கா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அருமையாக செய்ய போகிறார். திருக்குறள் தேசிய நூலானால் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் மற்றும் இதர ஆசிரியர்களான திரு நல்ல தம்பி அவர்கள் கற்பகம் பதிப்பகம், முனைவர் மே ஞானசேகர் ஆளுமை சிற்பி மற்றும் திரு கண்ணிக்கோயில் ராஜா நூலின பதிப்பகம் அன்புடன் வரவேற்கிறேன். இறுதியாக நம்முடைய இன்று அன்பின் உருவமாக பண்பின் உறைவிடமாக விளங்கும் ஆற்றல் மிக்க பெண்மணி டாக்டர் அமுதா அவர்கள் வானிலை விஞ்ஞானி, மண்டல வானிலை மையம், வானிலை ஆய்வுத்துறை மிகவும் அமைதியான முறையில் அவங்க செய்யறது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு அழகா எங்க அரங்களுக்காக உதவி செய்து கொண்டிருப்பவங்களை மனமாற பல சேவைகளை இன்னும் எங்களுக்காக செய்ய வேண்டும் என்று கூறி மிகுந்த பாசத்துடன் உங்களை சிறப்புரை கூற வரவேற்கிறேன். இந்த விழாவையும் விருதி பெற்ற அனைவரையும் வாழ்த்தி இறுதியில் திருக்குறள் டாக்டர் மூவா பொன்மொழிகளை மற்றும் திருக்குறளை மிகவும் அருமையான இனிமையான குரலில் பாடிய வைதேகி திருக்குறள் விருது பெற்ற வைதேகிக்கு என் சிறப்பு நன்றிகளை சொல்லி வரவேற்கிறேன். இந்த விழாவில் எனக்கு வரவேற்புரை தந்த ஐயா அவர்களுக்கு என் மனமாற நன்றி கூறி அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. சில பெயர்களை நான் அறியாமல் விட்டிருந்தால் என்னை மன்னிக்கவும். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். வாய்ப்பு அந்தமைக்கு நன்றி என்று மனதார வாழ்க்கை அமர்ந்திருக்கின்றார்கள். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன் சுடனாக தெரியும் என்பது பொருள். அதுபோல நம்ம அழைப்பை ஏற்று நம்முடைய அன்பு ஐயா அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக மல்லப்பன் ஐயா அமருமாறு பணியுடன் ஐயா மல்லப்பன் ஐயா வாங்க 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 இல்ல இல்ல வாங்க விருதால ஐயா வாங்க வாங்க நம்முடைய போட்டுதலுக்குரிய நம் அரங்கங்கள் மீது பற்று வைத்து அரங்க நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய புரவலர் திருக்குறள் புரவலர் அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக. அதே போன்று பெருந்தகை டாக்டர் மூவ சமுதாய சிற்பி விருது பெற இருக்கும் இன்னொரு விருதாளர் போட்டுதலுக்குரிய ஒப்புரவாளர் மல்லப்பன் ஐயா அவர்களை வருக. திருக்குறள் வழி இல்ல திருமணம் செய்த நம்முடைய கிருஷ்ணகுமார் கிட்டத்தட்ட வந்துட்டார். வழிதான் கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். அவங்க கண்டுபிடிச்சு வராங்க என்னன்னு தெரியல. அதை வந்துட்டாங்க, அவங்க வந்துடுவாங்க. அதனால அதற்கு முன்பாக நம்முடைய ஆளுமை சக்தி ஆசிரியர் போட்டுதலுக்குரிய டாக்டர் ஞானசேகர் ஐயா அவர்களை பலத்த தகவல்கள் அந்த ஐயா வேதியியல் துறையில் இருந்து பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியராக இருப்பவர் மட்டுமல்ல, ஆளுமை சக்தி என்ற இதழை மிக சிறப்பாக நடத்தி வரக்கூடிய ஒரு அற்புத பண்பாளர். இன்னும் அந்த ஆளுமை சக்தி பல ஆளுமைகள் அதிலே கட்டுரைகள் எழுதி வருகிறார்கள். நாமும் அந்த ஒரு வாய்ப்பினை அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம முதல் அரங்கத்துல அமர்ந்தவர். அப்ப என்னை கேட்டுக்கிட்டாரு, நீங்க ஒரு கட்டுரை மாதம் கொடுக்கலாமே போடலாமே, வெறும் காத்தோட போயிட்டேன் அப்படின்னு ஒரு ஊக்குவித்த ஒரு பண்பாளர். இன்னைக்கு தொடர்ந்து நான் தாமதமா கொடுத்தா கூட பரவாயில்ல, கடைசி நாளா இருந்தா கூட கொடுங்க எல்லாம் போட்டு கட்டுரையாக்கி அதான் நூல்களாக இன்று அனைத்தும் சாத்தியமே என்ற நூல் அவருடைய பத்திரிகையில் வந்ததுதான் அதை நம்ம இன்னைக்கு வெளியிட இருக்கிறோம். அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஞானசேகர் ஐயா அவர்களை நன்றியுடன் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் அழைக்கிறோம். அவரும் எத்தனையோ பணி அவருக்கு ஒரு நாள் தான் ஓய்வு இருந்தாலும் இன்னைக்கு வந்திருந்து சிறப்பு செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு உரை, இந்த மூவா மன்றங்களை பற்றி ஒரு பார்வை. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம எதுக்காக இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறோம், இதனுடைய அடிப்படை காரணம் என்ன,
இதை நடத்துவதால் யாருக்கு நன்மை? இல்ல இவங்க ஏதோ இவங்க பெருமைக்காக நடத்துறாங்களா? இதுல நம்ம போய் சேரலாமா? இதுல சேர்ந்தா பயன்கள் இருக்கிறதா? இது என்ன பயன் இவர்கள் நமக்கு தருவார்கள்? ஏன்னா இந்த உலகமே வணிக நோக்கா போயிடுச்சு. யாரிடம் பேசினாலும் என்ன கிடைக்கிறது என்பது ஒரு பொது பார்வையாக மாறிடுது. அப்படி இருக்க காலகட்டத்துல திருக்குறளை அடிப்படையாக வைத்து திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை நாம் அனைவருடைய எண்ணத்திலும் புகுத்தி, ஏன்னா எல்லாரும் நினைக்கணும், தனிப்பட்ட மனிதனை நம்பி இந்த பூமியோ உலகமோ கிடையாது. எல்லோரையும் நம்பிதான் இந்த பூமி இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் பண்பாளராக மாற வேண்டும் என்பதுதான் இயற்கை. அதனால அந்த பணிகளைத்தான் இந்த அரங்கங்கள் செய்து வருகின்றன. அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒவ்வொரு வகையில நம்ம உதவி செய்யலாம். இப்ப நான் நின்று பேசுறேன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான். நம்ம இன்னைக்கு ஒரு அரங்கமா அமர்ந்திருக்கிறோம் என்றாலும் எல்லோருடைய ஒத்துழைப்பு தான். ஆனா 10 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் இருந்ததுன்றது ஒரு நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய சும்மா ஏன்னா பெரிய பெரிய கூட்டங்கள் நிகழ்ச்சி இலக்கிய அமைப்புகள் எல்லாம் போகும்போது கூட ஒரு 4-5 பேருக்கு மேல வரமாட்டேங்கிறாங்க அந்த குறித்த நேரம். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆற்றல். அடுத்து நம்மிடையே ஒரு அற்புதமான நுட்ப அரங்கங்களை பற்றி நுட்ப பார்வை பெறுவதற்கு நம்முடைய அரங்கத்தின் பற்றாளர் தீவிரமாக தன்னையே அர்ப்பணித்து செய்யக்கூடிய போற்றுதலுக்குரிய முனைவர் கவிஞர் உன்னத கவிஞர் உதயகுமார் அவர்களை செல்லும் வழி எவ்வழியாகினும் வெல்லும் மொழி உலகில் வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி அருமையான இந்த காலைகளில் டாக்டர் மூவா திருக்குறள் நல்வழி சங்கத்தின் 7ஆம் ஆண்டு விழாவினை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அறிவுசார் பெருந்தறிஞர் முனைவர் வி.சி. கமலக்கண்ணன் அவர்களே, இருப்பதை இருப்பதாக காட்டுவது பழமை, இல்லாததை இருப்பதாக காட்டுவது புதுமை, இயலாத ஒன்றை இயன்றதாக செய்வது புரட்சி. அப்படி பூங்காக்கள் தோறும் பேச்சு கலையை அன்னை தமிழ் மூலம் வளர்த்து புரட்சி செய்து வரும் திருவிக பேச்சு பயிலக நிறுவனர் திருக்குறள் மாமணி ஆதவனின் துணை இலைகள் ஐயா ஆசான் முனைவர் தாமோதரா அவர்களையும், சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வானிலை தலைமை விஞ்ஞானி முனைவர் அமுதா அவர்களே, தமிழுக்கு சோதனை ஏற்பட்டால் தன் பேச்சின் மூலம் வரி செலுத்தி காத்து வரும் எங்கள் காப்பாளர் வருமான வரித்துறை ஆணையர் திரு கண்ணன் ஐயாரஸ் அவர்களே, தொழிலதிபர் திரு அன்பழகன் அவர்களே, விருது பெற உள்ள விருதாளர்களே, புத்தக பதிப்பாசிரியர்களே, விடுமுறை தினத்திலும் வீறு கொண்டு வந்துள்ள என் அரங்க உறவுகளே, அரங்கத்தையும் ஐயாவையும் டாக்டர் மூவா மாத நிகழ்வுகளையும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆளுமை வலைதள நிர்வாகிகளே, இந்த 7ஆம் ஆண்டு விழா சிறப்புற நிலைகளை ஒத்துழைப்பு நல்கும் மக்கள் நாயகர் ராஜா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த எளியவனை காலை டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் பெயருக்கு ஏற்றாற் போல டாக்டர் மூவா அவர்கள் பெரிதும் மதித்து வளர்ப்பித்த திருக்குறளின் பெருமைகளையும் மாண்புகளையும் போற்றி புகழ்வதையே நற்பணியாக கொண்டு விளங்கும் சங்கம் இது. ஒவ்வொரு மாதமும் 4ஆம் வார ஞாயிற்றுக்கிழமைகளில் டாக்டர் மூவாவின் ஆசான் ஆகிய திருவிகாவின் பெயர் தாங்கிய பள்ளியில் மாலை வேளையில் ஆரவாரத்தோடு நடக்கும் அரிய சங்கம் போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்கு உரியது. ஒவ்வொரு மாத கூட்டமும் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக தொடங்கும். கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் தவறாது பொய்யாமொழி புலவர் வள்ளுவரின் வைர வரிகளாகிய திருக்குறளை சொல்லி அவரும் பாங்கு அழகோ அழகு. அதற்கு அடுத்தபடியாக டாக்டர் மூவா அவர்களின் மணிமொழிகளை நேர்த்தியோடு அன்பர்கள் எடுத்து இயம்புவது மேலும் பாராட்டக்கூடியது. இதில் குறிப்பாக நமது சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முனைவர் அமுதா அவர்கள் கூட பலமுறை இந்த சிறப்பு பொன்மொழிகளை நம் வழக்கறிஞர் செல்வராஜர்களோடு அருமை சகோதரர் திரு ராஜா அவர்களும் இணைந்து படைத்திருப்பதை பாராட்டி தீர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கவிதை வாசித்தல். பொது தலைப்புகளில் வாசிக்கும் கவிதையை விட டாக்டர் மூவா மாத கூட்டத்தில் வாசிக்கும் கவிதைகள் முற்றிலும் மாறுபட்டவை. காரணம் அதன் தலைப்புகள் தான். திருக்குறள் சார்ந்து அறம், பொருள், இன்பம் என அத்தனையும் சார்ந்து இருக்கக்கூடிய கவிதை தலைப்புகள். அரசியல் கட்சிகள் கூட தான் கொடுத்த வாக்குறுதியை மறைந்திருக்கும். ஆனால் எங்கள் இயற்கை கவிஞர் பாச்சலூர் மாணிக்கம் ஐயா அவர்கள் எந்த தலைப்பாயின் கவிதைகள் எழுதி மாதா மாதம் அனுப்ப மறந்ததில்லை. அவரோடு எங்கள் விஸ்வஜோதிமணி ஐயா, ராஜா உள்ளிட்டோர் வாசிப்பதும் பாராட்டுக்கு உரியது. ஒப்பிடக்கூடாது என்பது நல்ல பண்புதான். ஒப்பிடக்கூடாது என்பது நல்ல பண்புதான். ஆனால் சிலவற்றோடு ஒப்பிட வேண்டும், அது மிகவும் அவசியம். அப்படித்தான் மாதா மாதம் நடைபெறக்கூடிய ஒப்பீட்டு உரை.
திருக்குறள் நெறி சார்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மறைந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு, எட்டயபுரத்து ஏந்தல் எங்கள் மகாகவி பாரதியார், மாவீரன் நேதாஜி, சீர்மிகு சிங்காரவேலர், கருணையின் வடிவம் டாக்டர் சாந்தா அம்மையார் வரை அகிலத்தில் ஆக சிறந்த ஆளுமைகளாக விளங்கியவர்களின் வாழ்க்கை முறையில் திருக்குறள், வள்ளுவம் எப்படி ஒன்றி போயிருக்கிறது. அவர்கள் வள்ளுவத்தை கடைபிடித்து வாழ்வதனால் அவர்கள் சமுதாயத்திற்கு சாதித்தது என்ன என்பதையெல்லாம் நம் உறுப்பினர்கள் எடுத்து என்பும் பாங்கு அருமையிலும் பெருமை. தலைவர்கள் பற்றி அவர்களோட ஒப்பீடு வாழ்வில் முன்னேற சாதிக்க துடிக்கும் தெளிவீர்களுக்கு உந்து சக்தி அமைகிறது என்பதில் எந்த விதத்திலும் ஐயம் இல்லை. அதற்கு அடுத்து சிறப்பு சொற்பொழிவுகள். நம் ஐயாவை பாராட்டியே தீர வேண்டும். காரணம், அவர் வைக்கக்கூடிய தலைப்பு வள்ளுவத்தில் வருமுன் காக்கும் வழிகள், அருங்குறளில் ஆட்சியாளர்களுக்கான ஆளுமை அறங்கள், நற்குறளில் நலமுறும் நாளர திறன்கள், கண்ணான குரலில் கண் சார்ந்த கூறுகள், குரலில் வருமுன் காக்கும் வளமா நுட்பங்கள் போன்ற தலைப்புகள் எல்லாம் நிச்சயம் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் முனைவர் பட்டயத்திற்காக தயார் செய்யக்கூடிய ஆய்வு அறிக்கை கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 மாதங்களாக திருக்குறளை தேசிய நூலாக்குவோம் என்ற தலைப்பின் கீழ் அன்பர்கள் தெரிவித்து வரக்கூடிய கருத்துகள் அனைத்தும் PhDக்கு உரியதாகவே பாராட்டப்பட இருக்கின்றது. அடுத்தபடியாக பிறந்த நாள் வாழ்த்து. சங்க உறுப்பினர்களின் பிறந்த நாட்களை அருள் கூர்ந்து பதிவிட்டு அவர்களை நேரில் அழைத்து அவர்களை கௌரவித்து வாழ்த்தி அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அழகு நிச்சயம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதோடு அந்த மாதம் பிறந்த ஆக சிறந்த ஆளுமைகளை பற்றியெல்லாம் நம் அருமை சகோதரர் திரு சுரேஷ் சுப்பிரமணியம் எடுத்து சொல்லக்கூடிய பாங்கும் நிச்சயம் போட்டுதலுக்குரியது. இதை விட ஒருபடி மேலாக போய் ஆகஸ்ட் 23ஆம் தேதி பிறந்த நாள் கண்ட நம் அருமை சகோதரி முனைவர் அமுதா அவர்களை ஆகஸ்ட் 22ஆம் தேதியே வாழ்த்திய ஆர்வ மீறிகளும் நம் சங்கத்தில் நடந்து சுவை மிகின்றோம். மாதம் சங்க கூட்டம் நடைபெறக்கூடிய திருவிக்கா பள்ளியில் இந்த ஆண்டு ஒரு சில சீரமைக்கும் பணிகள் செய்ய வேண்டும் என்று நம் ஐயா விடுத்த அன்பு வேண்டுகோளை ஏற்று நம் அரங்க உறவுகள் முன்வந்து இன்முகத்துடன் ஏறக்குறைய 25 ரூபாய் வரை 25,000 ரூபாய் வரை அளித்த சம்பவம் உண்மையிலேயே நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அதற்காக மனமோந்து அளித்திருந்த அனைத்து வள்ளல்களையும் நம்முடைய டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மாதம் பள்ளியினுடைய பள்ளியிலே நம்முடைய மாத கூட்டம் நடத்த அனுமதி வழங்கக்கூடிய பள்ளியின் தாளாளர் திரு ஜான் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இவரை நாம் பாராட்டியே தீர வேண்டும். இந்த ஆண்டு நிச்சயம் இவரை பாராட்டித்தான் தீர வேண்டும். பெயருக்கு ஏற்றால் போல் வாரி வழங்கும் வள்ளத்தன்மையை அழகோடு அன்போடு ஆகஸ்ட் மாதம் முதல் மாதம் 10,000 ரூபாய் என அள்ளி வழங்கும் திரு அன்பழகன் ஐயா அவர்களை நிச்சயம் அனுமதிய தீர வேண்டும். தார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை உங்கள் கருணை உள்ளத்தை நாங்கள் என்றைக்கும் போற்றிக் கொண்டே இருப்போம். அடுத்தபடியாக நம் தாமோதரன் ஐயாவின் பட்டறையில் பட்டை தீட்டும் வைரங்களாக போற்றப்பட வேண்டியவர்கள் தமிழ்நாடு தடகள சங்க தேர்வாணை குழு தலைவரும் 2024 டாக்டர் மூவா சமுதாய சிற்பி விருதாளருமான திரு பாலமுருகன் ஐயா அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் காவலர் திருமதி கோமதி அவர்கள். கொரோனாவுக்கு கிடைத்த கோவேக்சின் கோவிஷீல்டு போல எங்களுக்கு கிடைத்த கோவைரகங்கள் இவர்கள். கடந்த ஆண்டு இறுதியில் அவர்கள் ஏற்று நடத்திய மூவா மாத கூட்டம் தான் இதற்கு மிகப்பெரிய சான்று. அதற்கு முத்தாய்ப்பாக அவர்கள் சாதித்ததுதான் மாணவர்களுக்கான மனன போட்டி. 1 முதல் 5ஆம் வகுப்பு, 6 முதல் 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் என வகுப்பு வாரியாக பிரித்து முதல் 2, 3 மற்றும் 6 பரிசுகளை அள்ளி தந்து சிறந்த நடுவர்களை கொண்டு தேர்ந்தெடுத்து பல ஆயிரம் ரூபாய் மாதம் பரிசு தொகையாக அளித்து தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவர்களை ஆன்லைன் விண்ணப்ப படிவங்கள் மூலம் ஒன்று சேர்த்து மாதம் முகம் தோணாமல் நடத்தக்கூடிய அவர்களுடைய பணியை நிச்சயம் நம் அனைத்து உறவுகளும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி பாராட்டித்தான் தீர வேண்டும். நிச்சயம் இந்த போட்டிகள் மூலம் மாணவர்களின் மனநத்திலும் திருக்குறள் தெளிவு கற்று வளரும் என்பதில் ஐயமில்லை. இறை அருளும் இயற்கை அருளும் என்றும் அவர்களுக்கு நிலைத்திருக்க உங்கள் அனைவர் சார்பாகவும் வேண்டுகிறோம். இறுதியாக நாம் பாராட்ட வேண்டியது ஆளுமைகள் யூடியூப் சேனல். வெறும் பாத்ரூம் சிங்கராக இருந்த எங்களை எல்லாம் சூப்பர் சிங்கராக மாற்றிய பெருமை திரு சேரன் அவர்களுக்கும் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கு தான். ஏனென்றால் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து ஆளுமைகளை உருவாக்கிய விதம் பாராட்டுக்கு உரியது. மாதம் நடைபெறும் மூவா கூட்டமானாலும் சரி, அரங்க நிகழ்வுகள் ஆனாலும் சரி, ஐயாவின் உரைகள் ஆனாலும் சரி, அன்றாடம்
வரவேற்பு அறைகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த தருணத்தை நமக்கு தந்திருக்கக்கூடிய திரு சேரன், திரு முத்துப்பாண்டி, திரு ரவி, சுரேந்தர் உள்ளிட்ட ஆளுமைகள் நிர்வாகத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இவரை பாராட்டியே தீர வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய நுட்ப பார்வை இருளாகி போகிவிடும். கல்லால் இருந்த நாங்கள் இவர் கால்பட்டதும் சாபம் தெளிந்து அகலிகையாய் மாறினோம். கல்லால் இருந்த நாங்கள் இவர் கால்பட்டதும் சாபம் தெளிந்து அகலிகையாய் மாறினோம். ஆக சிறந்த தலைப்புகளில் ஒப்பீடு, சிறப்பு பொழிவு, கவிதை என பல்வேறு தளத்தில் எங்களை மெருகேற்றிக் கொண்டே போகக்கூடிய மிகப்பெரிய வித்தகர் எங்கள் ஆசான் திருக்குறள் மாமணி முனைவர் ராமவரம் அவர்கள். பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே அங்கும் சாதிக்காததை கூட இந்த சங்கத்தின் மூலம் சாதித்து வரும் ஐயா அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். செவிக்கு உணவளித்து இறுதியாக வயிற்றுக்கும் உணவளித்து வழியெடுக்கும் அவருடைய விருந்தோம்பல் பண்பு நிச்சயம் அன்னையின் அன்புக்கு சமம் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பான பணிகளையும் 2015ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி இன்று வரை செய்து வரக்கூடிய நம் அரங்கம், நம் சங்கம் வீறுநடை போட வேண்டும். திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஐயாவின் தரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கின்றது. இன்று நாம் காணக்கூடிய இந்த மூவா கூட்டத்திலே நிறைந்திருக்க கூட்டம் நிச்சயமாக மாதம் நடைபெறக்கூடிய அந்த திருவிக்கா பள்ளியில் நடைபெறக்கூடிய மாத கூட்டத்திலே வந்திருப்பீர்களானால் நாம் நிச்சயம் நம்முடைய இலக்கை எளிதாக அடைய முடியும். நம்முடைய கருத்துக்களை எல்லாம் அங்கே தெளிவாக பதிவிட முடியும். திருக்குறளை தேசிய நூலாக்க முடியும். அதற்காக இன்றைக்கே நாம் டாக்டர் மூவா திருக்குறள் நற்படை சங்கத்திலே ஆயுள் உறுப்பினராக இணையாதவர்கள் ரூபாய் 1330 கொடுத்து இணைய வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு, நம்முடைய இந்த சங்கம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய நல்வுள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் பாதங்களை தொட்டு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் போது பிஸி டைம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்கடான்னு படுக்கலாமா, அல்லது ஓய்வு எடுக்கலாமா, அப்படியே ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்கலாமான்ற எண்ணம் இயற்கை. ஆனா நாங்க என்ன பண்றோம்னா, மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களை லகுவாக்கிக்கோங்க, உங்களோட அறிவை கூர்த்திட்டுங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு உளவியல் சொல்லுது. நாம பிரச்சனைகளை குறித்து சிந்திச்சு ரொம்ப நாள் சிந்திக்க என்ன ஆகுதுன்னா பிரச்சனையாவே மாறிடும். ஆனா பிரச்சனைக்குரிய தீர்வெல்லாம் உள்ளதா இருக்குன்னு உளவியல் சொல்லுது. நீ வெளியில போய் எவ்வளவு பெரிய சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் நீ டிஸ்கஸ் பண்ணாலும் உன் உள்ள ஏத்துக்கலன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் உளவியல் கண்ட உண்மை. இந்த உளவியல் கண்ட உண்மையை நாம இன்னைக்கு எப்படி செய்யறோம்னா, இது போல அமைப்புகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அமைப்புகள் செய்பவர்கள் இதை சொல்லுவதில்லை என்பதுதான் உண்மை. அவங்களுக்கு சொல்ல தெரியும். இந்த கூட்டம் போடுறோம்பா, அதான் திருக்குறள் வளர்க்குறோம்பா, அதான் திருவாசகம் வளர்க்குறோம்பா, அதான் கம்பராமாயணத்தை வளர்க்குறோம்பா. நீ வளர்க்கவே வேணாம், அதெல்லாம் வளர்ந்து இலக்கியங்கள். நாம அதுக்குரிய உட்பொருள் எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம்? இலக்கியங்கள் படிச்சா இதய விசாலமா, அறிவு அகண்டமாகுது, சிந்தனை பெருசாகுது, குறுகிய நோக்கங்கள் உடைந்து சிதைந்து போகின்றன, மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பண்பாடு உயர்ந்து இருக்கிறது. நமக்கு குறைகள் தெரிவதில்லை, மாறாக குணங்கள் தெரிகின்றன. இல்லையா? அதுக்குதான் இந்த மாதிரி இலக்கிய இலக்கணங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம், புத்தகங்களை உருவாக்குறோம், நிறைய பேரை எழுத வைக்கிறோம். எழுதுங்க சார், எழுத பயமா இருக்கு சார், எழுதுங்க பயம் போயிடும் சார், பேச பயமா இருக்கு சார், பேசுங்க பயம் போயிடும். அவ்வளவுதான். எதுவுமே செய்ய 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 பயம் போயிடும். Do the thing you fear most, the depth of your research. இதான் ஒரு அருமையான வாசனை. Do the thing you fear most, the depth of your research. நீ எதை பார்த்து பயப்படுறியோ அது திரும்ப 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 பயம் போயிடும். ஆட பயமா ஆடு, ஓட பயமா ஓடு, பேச பயமா பேசு, எழுத பயமா எழுது. எது பயமோ அதெல்லாம் செய்யும். பயம் இல்லைன்னா பயத்தை தவிர நம்ம உள்ள எல்லாத்துக்கும் பயப்படுறோம். கமலஹாசன் சொன்னாங்க, நின்றால் பயம், உட்கார்ந்தால் பயம், எழுந்தால் பயம், பார்த்தால் பயம், பயம் 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 பயம். குழந்தைகளும் பயத்திலேயே ரொம்ப பாதுகாப்பா வளர்க்குறோம், ரொம்ப பயத்தை சொல்லி வளர்க்குறோம். அதனால எப்பவுமே ஒரு பய உணர்வு நம்ம ஒரு இடுமைக்கு இடுமை கொடுப்பார் அப்படின்னு. துன்பத்தை பார்த்து அஞ்சாதவனை கண்டு துன்பம் அஞ்சும் என்று சொல்லுவார். இதெல்லாம் தான் இந்த இலக்கிய கூட்டங்கள்ல நம்ம பேசுறோம்னா ஏதோ பொழுதுபோக்குக்காக பேசுவதில்லை. மாதத்துக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, எல்லாம் மாட்டேன்னு. ஆனா நல்ல மனிதர்கள் யாரும் 3 லட்சம் வரை பேசுறதே இல்லை. சார் வரணும் தான் சார் நினைச்சேன்,
வரக்கூடாதுன்னே இல்லை சார். ஆனா இதோ ஒண்ணு வந்து மாட்டிக்குது சார். இந்த மனசு எதை மாட்டிக்கணும்னு நினைச்சா அது மாட்டிக்கணும். வரணும் அப்படின்னு நினைச்சா வரணும், செய்யணும் அப்படின்னு நினைச்சா செய்ய. ஏன்னா இன்னைக்கு குறுகிய போக்கு உலகத்தை எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பணம் பணம் ஒரு பக்கம் இருக்கிறது, வசதிகள் ஒரு பக்கம் இருக்கிறது, ஏழ்மை ஒரு பக்கம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா மனப்பான்மை மாறவே இல்லை. இன்னும் நம்ம உலகத்தை குறை சொல்லிட்டு தான் இருக்கோம். யாரும் சரியில்லை, யாரும் சரியில்லை, யாரும் சரியில்லை, யாரும் சரியில்லை. நாம சரியில்லைன்றது நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு தெரியறதே இல்லை. தெரியும் போது நாம இல்லை. நாம சரியில்லை நம்ம தெரியும் போது நம்ம இல்லை இந்த பூமி. அதுதான் உண்மை. அப்ப அதை நம்ம சரின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாயு கலங்கள் தான் இது போன்ற அரங்கம். அப்ப இந்த அரங்கத்துக்கு வரும்போது நம்ம ஏதோ வந்துட்டு போல எல்லாருமே பிஸியா தான் இருக்கும். யாருக்கும் பிஸி இல்லை சொல்லுங்க? எல்லாருக்கும் பிஸி. ஆனா மாதத்துல ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, பேசுங்க, உங்களை வெளிப்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்க டேலண்ட் என்ன, ஹிடன் டேலண்ட்ஸ். யாரு ஒரு பெரிய கவிஞர் உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கான், ஒரு கம்பன் இருக்கலாம் அவங்களுக்குள்ள, ஒரு வள்ளுவன் இருக்கலாம் அவங்களுக்குள்ள, மிகப்பெரிய விஞ்ஞானிகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க கூப்பிடுறோம். சந்தோஷமா மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதுல வந்து நம்ம திருக்குறள் டாக்டர் மூவா சங்கம் வந்து திடீர்னு ஆரம்பிச்சு 2015 தொடங்கணும். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். டாக்டர் மூவா பேர்ல நாங்க போய் பார்க்கும்போது எந்த முதல்ல திருக்குறளை என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனும் படிக்கிறதுக்கு ஒரு ஆவலை தூண்டின ஒரு பெருந்தகையாளர் யார் அப்படின்னா டாக்டர். இல்லைன்னா படிமேல உரை படிச்சிருந்தாலும் திருக்குறள் பக்கமே திரும்பி இருக்க மாட்டாங்க, யாருக்கு புரியாது. அதை எளிமையாக்கி பரிமேலழகர் ஒரு மிகப்பெரிய அறிஞர். அது இருவேறு கருத்து இல்லை. ஆனா அந்த பரிமேலழகர் ஒரே புரிஞ்சுக்கிறது நமக்கு அறிவு வேணும். அதனாலதான் எளிய முறையிலே உலகமே புரிஞ்சுக்கிறதுக்கு எழுதினவர். அவரை படித்தவர்கள் தான் நாம எல்லாம் திருக்குறளை வாசித்தோம், நேசித்தோம், எல்லாமே. அப்படிப்பட்ட பெருமானார் பேர்ல இதை ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்தாங்க. 150 175 பேர் இருக்காங்க. அதுல நம்மளோட ஆயுள் உறுப்பினர். எவ்வளவு சார் ஆயுள் உறுப்பினருக்கு? ஆயுள் உறுப்பினர்னா என்ன? நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. வருஷம் கட்டுமா சார்? அதெல்லாம் கட்டக்கூடாதுதாங்க, ஒரே முறை வாங்குவோம். 1330 குரல் மாதிரி இருக்குது. ஆமா, அதுதான் அது வாங்கிப்போம். ஒரு குரலுக்கு ₹1, 1330 ரூபாய். நீங்க வருஷம் ஃபுல்லா இல்ல, ஆயுள் ஃபுல்லா கட்ட வேண்டாம், ஆயுள் கட்டணும். கட்டிடுங்க, மெம்பர் ஆயிடுங்க. ஆயிட்டேன் சார், வந்துருங்க. அதான் சார் வேணாம், இன்னொரு ஆயுள் கட்டணும் கூட கொடுக்குறேன். ஆனா கூடாது, நான் இன்னும் 2-3 கூட சேர்த்து விடுறேன். ஆனா என்ன மாத்திரம் தயவு செய்து கூப்பிடுறாங்க. நான் பிஸியா இருக்கேன். எல்லாருக்குமே இந்த பிஸியா இருக்கிற, டைம் இல்லை, இதெல்லாம் வந்து இயற்கையாவே மாறிடுது. டைம் இல்லைன்னு யாருமே சொல்லாதீங்க தயவு செய்து. இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்கணும். நம்மளை விட வாழ்க்கையில எதுவுமே பெருசு இல்லைங்க. அதாவது இந்த அரங்கத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எதிர்காலத்திலே நீங்கள் எல்லாம் வெறும் உறுப்பினர் ஆனால் மட்டும் பத்தாது. தயவு செய்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வந்திருந்து உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மனம் லகுவாக வேண்டும், நிகழ்ச்சிகள் தெளிவாக வேண்டும், எல்லோரும் பயன்பட வேண்டும், எல்லோரிடமும் குரல் சென்று சேரும். நம்ம குரல் சேர்றதுன்றது ஏதோ ஒரு, நான் எந்த அடிப்படையிலையும் நான் சொல்லல. குரல் ஒன்று படித்தால் போதும் என்பது உளவியலார் கருத்து. இன்னைக்கு ஒரு குரல் நான் எடுத்து அப்படி தினம் இன்னைக்கு ஒரு குரலை பாக்குறேன். இந்த குரலை நான் வாழ்வியலாக்குனா இந்த துறை யாருமே கிடையாது. எண்ணியாங்க எய்துவர் 666. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் 540. நினைச்சதெல்லாம் அடைய முடியும். இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று 627. உடல் ரொம்ப வலிக்குது, கை விட்டு போகுது, கால் விட்டு போகுது. இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாளா கொள்ளாதாமே. இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாளா கொள்ளாதாமே. இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாளா கொள்ளாதாமே. இந்த 627 நீங்க வந்து ஒரு 9 வாட்டி சொன்னீங்கன்னா அது நான் 9 வாட்டி கேட்காதீங்க, சும்மா ஒரு கணக்கு தான். நீங்க 10 வாட்டி கூட சொல்லுங்க. நான் சொல்ல என்னன்னா, see your subconscious starts believing. ஆழ் மனம் நம்ப ஆரம்பிக்கும். இது எண்ணத்தால தாங்க நீங்க வாழ்ந்துட்டு, எண்ணத்தாலதான் வாழ்ந்துட்டு. கடைசியில சாக போற ஒரு மனுஷன் கூட நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம் நினைச்சாலும் நம்ம இருப்போம். ஆனா நல்லா இருக்கும் போதே கொஞ்சம் போகுது அப்படின்னு நினைச்சா நம்ம போயிடும். உலகத்துல இருக்க சிறந்த டாக்டரால உன்னை காப்பாற்ற பயம். அந்த பயத்தை மாற்ற ஒரு அற்புத அறிவு ஜீ நூல் எது உலகத்துல?
திருக்குறள் என்று நான் தைரியமாக சொல்றேன். அதில் மதம் இல்லை, இனமில்லை, ஜாதி இல்லை, மனித பிற வேற்றுமைகள் இல்லை, வேதங்கள் இல்லை, மாறுபாடுகள் இல்லை. இன்னைக்கு கூட சில கோயில் காலையில ஒரு நியூஸ்ல போட்டோம், குறிப்பிட்ட இனத்தார் அந்த கோயிலுக்குள்ள பூஜைக்கு வரக்கூடாது. என்னங்க இது? மனிதர்களுக்குள்ள இப்படி எத்தனாவது நூற்றாண்டுல இருக்கும்? இங்கிலீஷ்காரனை பார்த்து எல்லா காப்பி அடிச்சோம். ஆனா இன்னைக்கு கூட நம்ம சமய சடங்கு சடக்குகள், ஜாதி மத இன வெறி வேறுபாடுகள், டொமஸ்டிக் ஆனர் கில்லிங்னு பேர் வச்சுக்கிறான். அது பேர் ஆனர் கில்லிங். இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கான். இதெல்லாம் மாறணும்னா ஒரு சமுதாயம் மாறணும், ஒரு சமுதாயத்தினுடைய தாக்கங்கள் மாறணும். சார் நான் சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டேங்க, சொன்னா கேட்கவே கேட்காது. அதான் பொண்ணு. சொன்னா கேட்க கூடாது, அதான் பசங்க. கேட்டா அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? நம்ம சொல்லி கேட்டா நம்ம அடிமை ஆண்டான் அடிமையா இல்ல, புரிய வைக்கிறோம். நான் நடந்து காட்டணும். நான் நடக்காம என் பையன் நடக்கணும், நான் நடக்காம என் பொண்ணு நடக்காது. திருக்குறள் படி நான் சொல்றேன். அந்த சொல்ல நான் சொன்னாரு, நீ பச்சியா? எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. இந்த காலத்து குழந்தைங்க அசால்ட்டா பதில் சொல்லுது. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, கோச்சிக்கவே முடியாது. நியாயப்படி வேற அடிக்கிற எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் 109 போன் பண்ண சொல்லிக்கிறாங்க டீச்சர். அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கை வச்சா எனக்கு போன் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்பர்லாம் வச்சுக்கிறேன். நான் போய் சொல்லுவேன் டீச்சர். இந்த காலத்து பசங்க ஹைலி நாலேஜ் என்ன வேண்டாம். அதனால இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நல்லபடி நடத்தி தாருங்கள் என்று பணிவுறுத்தி